அப்படி என்னத்தான் ஆச்சு? வந்தீங்க, கருப்பு கொடிய வாசல்ல கட்டுனீங்க, பார்த்தா ட்ரெஸ்ஸையும் கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கீங்க. எதுக்காக இந்த கருப்பு ட்ரெஸ்? இன்னைக்கு மத்திய அரசு ஒரு சட்டம் நிறைவேற்ற போறாங்க. அந்த சட்டம் என்னன்னா, பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு பேர்ல தொகுதி வரையறையின் பேர்ல இன்னைக்கு ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. இதனால என்ன ஆகும்னா, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறன்ற ஒரு எண்ணத்து போல இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய எம்பிகள் 40 இருந்தா ஒரு 50 ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா உத்தரப்பிரதேசல பாத்தீங்கன்னா 80 தொகுதி இருக்கு, அங்க 120 ஆகும். அப்போ இவங்க சிஏ சட்டம் எல்லாம் கொண்டு வர பாஜகவுடைய பெரும்பான்மை இருக்கிறதுனால யாரோட உதவியும் இல்லாத அவங்க சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. அதுக்கு கூட நம்ம அதிமுக சப்போர்ட் பண்ணாங்க, பாமக எல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு பல நம்ம பேசியிருக்கோம். அது மாதிரிதான் விவசாய சட்டங்கள்லாம் இவங்க தனி மெஜாரிட்டி இருக்கிறதுனால எல்லாத்தையும் நிறைவேற்றுறாங்க. அது போதாததுனால இப்ப தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா இவங்களுடைய தொகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா குறைவா இருக்கு. ஆனா இது உத்தரப்பிரதேச, மத்திய பிரதேசம் இவங்களாம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்காங்க. இங்க பிஜேபி வளமா இருக்கிறதுனால, பலமா இருக்கிறதுனால இங்க இவங்களோட சப்போர்ட்டே இல்லாத அளவுக்கு அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா, இப்ப ஒரு 850 தொகுதி எம்பி தொகுதி வருதுன்னா அங்கேயே அவங்க ஜெயிச்சு அங்க பெரும்பான்மையா வெற்றி பெற்றுருவாங்க. இத ஒரு ஒரு சூழ்ச்சியாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தொகுதி வரையறைன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. இதுக்குதான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கருப்பு சட்டையும் போடுறோம். அறப்போராக இன்னைக்கு தெரிஞ்சு இதை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா மத்திய அரசுல பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கையான இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஊக்கப்படுத்தக்கூடிய மத்திய அரசு இது மிருக பலம் கொண்டா நம்மள மாதிரி கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இது மாதிரி மாநிலங்கள்லாம் பின்தங்கி போயிடும். இதைதான் நம்ம வலியுறுத்த வேண்டிய சூழல் இருக்கு. ஆனா இன்னைக்கு உத்தரப்பிரதேசல பாத்தீங்கன்னா ஒரு பையன் 12 வயசு பையன், அவனுக்கு பாம்பு கடிச்சிச்சு. அவங்க அம்மா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பூசாரி இது மந்திரவாதி கிட்ட எடுத்துட்டு போறாங்க. மந்திரவாதி என்ன சொல்றாங்கன்னா கங்கையில போய் முழுக அடிச்சு எடுத்துட்டு வந்தா அவன் உயிர் போயிச்சுக்குவான்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணா ஒரு மூங்கில் தட்டில அவனை கட்டி கயிறு போட்டு கட்டி 12 மணி நேரம் அவனை கங்கையிலேயே முழுக அடிச்சிருக்காங்க. அவன் அங்கேயே செத்து போயிட்டான். இந்த மாதிரியான மூட நம்பிக்கையில இருக்கக்கூடிய மத்திய அரசு வடநாடுகள்ல அப்போ இது மாதிரியான அவங்க பிஜேபி தன்னை பலப்படுத்திக்கிறதுக்கான வேலை அதிகமா இருக்கு. அப்போ நாடு முழுவதும் மூட நம்பிக்கை தான் அதிகமா இருக்கும். அதனால இந்த நாடு பின்னோக்கி தான் போவோம். அதனால இந்த சட்டங்கள்லாம் எதிர்க்கிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட நம்ம பிஜேபிய அறவே ஒழிக்கணும், அடிமை அதிமுகவை அறவே ஒழிக்கணும். இதை வன்மையா கண்டிக்கிறோம். இந்த சட்டத்தை எதிர்த்து அறப்போராக கருப்பு சட்டை கருப்பு கொடி கட்டுறத நாங்க எங்க வீட்டுல இன்னைக்கு நடத்திருக்கோம். இப்ப புரிஞ்சுதா உனக்கு எதுக்கு கருப்பு கொடி கருப்பு சட்டைன்னு? இப்ப புரியுது. பெண்களுக்கான 33% இட ஒதுக்கீடு வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்கன்னு நல்லா தெரியுது.